ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்களை கூறிக்கொண்டு வழக்கம்போல் விநாயகப் பெருமானை வணங்கி இன்றைய 12 ராசிகளுக்கான பலன்கள். இன்று 31/10/2025 விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 14ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6 மணிக்கு, சூரிய அஸ்தமனம் மாலை 5:44 இன்றைய ஆதிக்க கிரகம் சுக்கிர பகவான். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி தாயாரை வழிபட வேண்டும். இன்றைய விசேஷம் நல்ல சுப முகூர்த்த நாள். இன்றைய நாளிலே மன வாழ்க்கையிலே அணியெடுத்து வைக்கின்ற தம்பதிகளுக்கெல்லாம் நெஞ்சார்ந்த ஆசீர்வாதங்களை ஜெம் டிவியின் சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றோம். நல்ல நேரம் காலை 9:15 மணி முதல் 10:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. இன்றைய ராகு காலம் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை, யமகண்டம் மதியம் 3 மணி முதல் 4:30 மணி வரை, குளிகை நேரம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சுபகோரை சுக்கிரகோரை நேரம் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, இரவு 8 மணி முதல் 9 மணி வரை. இந்த நேரத்திலே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகளை தொடங்கலாம். புதிதாக ஆடை ஆபரணம் வாங்கி அணிந்து மகிழலாம். அழகு சாதன பொருட்கள் வாங்கலாம். சுபகாரியங்கள் எல்லாவற்றையும் தொடங்குவதற்கு சிறப்பான நேரம். அதேபோல் வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கான சிறப்பான நேரம். வீடு வண்டி வாங்குவதற்கு சிறப்பான நேரம் இந்த நேரம். இதனை பயன்படுத்தி கொள்ளலாம். சுக்கிரகோரை கவனமாக இருக்க வேண்டிய கோரை செவ்வாய் கோரை நேரம் காலை 11 மணி முதல் 12 மணி வரை. இந்த நேரத்திலே அமைதி காக்க வேண்டும். எந்த விதமான முக்கியமான முடிவுகளையும் எடுக்கக்கூடாது. பயணங்களை, நெடுந்தூர பயணங்களை இந்த நேரத்திலே தொடங்கக்கூடாது. இன்றைய நட்சத்திரம் இன்று மதியம் 3 மணி 3 நிமிடங்கள் வரை அவிட்டம், அதன் பிறகு சதயம். இன்றைய திதி இன்று அதிகாலை 5 மணி 17 நிமிடங்கள் வரை வளர்பிறை நவமி, அதன் பிறகு தசமி. இன்றைய சந்திராட்டமும் கடகராசிக்கு சந்திராட்டமும் கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக புனர்பூசம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய நாளிலே ஆரஞ்சு நிற ஆடைகளை அணிவதை தவிர்ப்பது நல்லது. தொடர்ந்து நாம் காண இருப்பது மேஷம் முதல் மீனம் வரை உள்ள 12 ராசிகளுக்கான பலன்களை. மேஷ ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி செவ்வாய் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் நல்லபடியாக நடக்கும். பொருளாதாரத்திலே வளர்ச்சி உண்டாகும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். வீடு வண்டி வாகனம் மாற்றம் ஏற்படும். குழந்தைகளால் பெருமை ஏற்படும். எடுக்கின்ற முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். குடும்ப ஒற்றுமை சந்தோஷத்தை தரும். சுப காரியங்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள். புதிதாக வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆக இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களையும் தருகின்ற நாள். இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்ய வேண்டும். வாழ்த்துக்கள். ரிஷபராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் உண்டாகும். தாய் வழி சொந்தங்களின் உதவிகள் எல்லாம் கிடைக்கும். கணவன் மனைவிடையே நல்ல ஒற்றுமை ஏற்படும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறுகின்ற நல்ல நாள். கடன் தொல்லைகள் விலகும். திருமணம் சம்பந்தமான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே முடியும். உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். வீடு கட்டுவதற்கான முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். மொத்தத்தில் எல்லா விதமான ஏற்றங்களும் மாற்றங்களும் கிடைக்கின்ற, வயதுக்கேற்ப நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். மிதுன ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே நினைத்ததெல்லாம் நல்லபடியாக நடக்கக்கூடிய நல்ல நாள். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். அலுவலகத்திலே உங்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றியை தரும். புதிதாக தொழில் தொடங்கும் முயற்சிகளிலே வெற்றிகள் தேடி வரும். காரிய தடைகள் எல்லாம் விலகும். பயணங்கள் சந்தோஷத்தை தரும். வெற்றிகளை தரும். பணவரவை தரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். மொத்தத்தில் இன்றைய நாள் அற்புதமான நாள். வெள்ளிக்கிழமை நீங்கள் இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள். கடகராசிக்காரர்களே, கடகராசி அன்பர்களுக்கு
8ஆம் இடத்திலே சந்திரன் இருக்கின்றார். இன்று நாள் முழுவதும் சந்திராட்டமும், மௌனத்தை கடைபிடிக்க வேண்டும். இன்றும் நாளையும் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். பேசுகின்ற பேச்சிலே, செய்கின்ற செயலிலே, வண்டி வாகனம் ஓட்டும் போது, பணத்தை கையாளும் போது என எல்லா விதத்திலேயும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நாள். இன்றைய நாளிலே கோவிலுக்கு செல்லுங்கள். கோவிலுக்கு சென்று ஒரு நெய் தீபம் ஏற்றி சுவாமியை வணங்கிக் கொள்ளுங்கள். விநாயகருக்கு அருகம்புல் மாலை சாற்றுங்கள். இன்றைய நாளிலே பயணங்களை தொடங்காதீர்கள். மிக மிக முக்கியமான பயணம் சென்றுதான் தீர வேண்டும் என்றால் விநாயகருக்கு ஒரு அருகம்புல் மாலை சாற்றி நெய் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றிவிட்டு சென்று வாருங்கள். சந்திராட்டமும் இருக்கின்ற காரணத்தினாலே இன்றும் நாளையும் நீங்கள் அமைதி காக்க வேண்டும். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். சிம்ம ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சூரியன் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே திருமணத்துக்காக காத்திருக்கின்ற வரன்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். பழைய பாக்கிகள் வசூலாகும். காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். பூர்வீக சொத்திலிருந்து வந்த பிரச்சனைகள் எல்லாம் விலகும். கூட்டு தொழிலிலே நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் பெரும் வெற்றி பெறும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே என்ன செய்ய வேண்டும்? மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கன்னிராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி புதன் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வேலை மாற்றம் ஒரு சிலருக்கு உண்டாகும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்திலே கவனம் தேவை. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களிலே தலையிட வேண்டாம். மேலதிகாரிகளால் நெருக்கடிகள் உண்டாகும். குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். செய்கின்ற செயலிலே மிகுந்த கவனம் தேவை. பொருளாதாரம் நெருக்கடியாக இருக்கும். உத்தியோக உயர்வும் பணியிட மாற்றமும் கிடைக்கும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். தொழிலிலே புதிய முதலீடுகளை தவிர்க்க வேண்டிய நாள். கடன் வாங்காதீர்கள், கடன் கொடுக்காதீர்கள். இன்றைய நாளிலே கவனமாக இருக்க வேண்டும். கவனமாக இருந்து மகாலட்சுமி வழிபாடு செய்து இந்த நாளை கடக்க வேண்டும். வாழ்த்துக்கள். துலாம் ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். வேலையிலே எதிர்பார்த்த இடமாற்றம் அமையும். முன்னோர்களுடைய சொத்திலிருந்து உங்களுக்கு வர வேண்டிய பங்கு கைக்கு வரும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியை தரும். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பான முன்னேற்றம் ஏற்படும். காரிய தடைகள் எல்லாம் விலகுகின்ற நாள். எல்லாவற்றிலும் வெற்றிகள் தேடி வருகின்ற நாள். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். நீங்கள் நினைத்தது அனைத்தும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான நாள். உத்தியோகத்திலே இருப்பவர்களுக்கு சம்பள உயர்வும் பதவி உயர்வும் இடமாற்றமும் கிடைக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் சுபமாக முடியும். நண்பர்கள் உறவினர்களால் ஆதாயங்கள் உண்டாகும். தாய்வழி சொத்துக்கள் கைக்கு வரும். உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கின்ற தம்பதிகளுக்கு சந்தான பிராப்தி உண்டாகும். குலதெய்வ வழிபாடு அனுகூலத்தை தரும். தொழிலிலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். கணவன் மனைவிடையே நல்ல அந்யோன்யம் ஏற்படும். சிறப்பான நாள் இது. மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். தனுசு ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 8ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் கைகூடி வரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். கணவன் மனைவியிடையே நல்லதொரு ஒற்றுமை ஏற்படும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல லாபம் ஏற்படும். நீண்ட நாட்களாக நடக்காத காரியம் ஒன்று இன்றைய நாள் நல்லபடியாக முடியும். கடன் பிரச்சனைகள் தீரும். பொருள் வரவும் தனலாபமும் அதிகரிக்கின்ற நல்ல நாள். திடீர திட்டங்கள் சிலருக்கு தேடி வரும். தந்தை உறவு வழியிலே நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல வளர்ச்சி உண்டாகும். உடல் ஆரோக்கியத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். சிறப்பான நாள் இது. இன்றைய நாளிலே மகாலட்சுமி வழிபாடு செய்து மேலும் நற்பலன்களை பெறுங்கள். வாழ்த்துக்கள்.
மகர ராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே, உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசிக்கு 2ஆம் இடத்திலே. ஆகவே திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சிறப்பான முறையிலே முடியும். உறவினர்களோடு இருந்து வந்த மன வருத்தங்கள் தீரும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே நல்ல முன்னேற்றம் உண்டாகும். அலுவலகத்திலே இருந்து வந்த நெருக்கடிகள் குறையும். பொருளாதாரம் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளால் பெருமை ஏற்படும். வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி உண்டாகும். மனம் சந்தோஷமாக இருக்கும். வீடு வண்டி வாகன மாற்றம் ஏற்படும். உங்களுடைய வயதுக்கேற்ப உங்களுக்கு நன்மைகள் நடக்கின்ற நல்ல நாள். வேலை தேடும் வயதிலே இருக்கின்றீர்களா? நல்ல வேலை கிடைக்கும். திருமணத்துக்காக காத்திருக்கின்றீர்களா? நல்ல வரன் அமையும். பிள்ளை பேருக்கு காத்திருக்கின்றீர்களா? சத்சந்தான பிராப்தி கிடைக்கும். அல்லது 50 வயது கடந்திருக்கின்றீர்களா? நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும். உங்களுடைய வயதுக்கேற்ப நன்மைகள் கிடைக்கின்ற நல்ல நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். கும்பராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசியிலேயே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி சனி ராசியிலேயே இருக்கின்றார். ஆகவே மனம் சந்தோஷமாக இருக்கும். அலுவலகத்திலே புதிய பொறுப்புகள் வேலை பளுவை ஏற்படுத்தும். இருந்தாலும் அவற்றை சந்தோஷமாக ஏற்று செய்வீர்கள். உடல் ஆரோக்கியம் திருப்திகரமாக இருக்கும். வெளியூர் பிரயாணங்கள் வெற்றியையும் லாபத்தையும் தரும். பண வரவு அதிகரிக்கும். தொட்டதெல்லாம் பொன்னாகக்கூடிய நாள். கடன் பிரச்சனைகள் தீரும். வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நண்பர்கள் மூலம் நல்ல அனுகூலங்கள் உண்டாகும். தொழில் மற்றும் வியாபாரத்திலே சிறப்பானதொரு முன்னேற்றம் ஏற்படும். மொத்தத்தில் காரிய தடைகள் எல்லாம் விலகி காரிய வெற்றிகள் உண்டாகின்ற நாள். மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்கள். வாழ்த்துக்கள். இறுதியாக மீனராசி அன்பர்களே, இன்று சந்திரன் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்திலே இருக்கின்றார். உங்களுடைய ராசி அதிபதி குரு ராசிக்கு 5ஆம் இடத்திலே இருக்கின்றார். ஆகவே வெளிநாடு செல்லும் பாக்கியம் உண்டாகும். தொழில் சம்பந்தமான புதிய கடன் வாங்கக்கூடாது. தேவையில்லாமல் மற்றவர்களுடைய விஷயங்களில் தலையிடக்கூடாது. குலதெய்வ வழிபாடு வெற்றியை தரும். வீண் வாக்குவாதங்களை எல்லாம் தவிர்க்க வேண்டிய நாள். கோபத்தை முற்றிலுமாக குறைத்து மௌன விரதம் காக்க வேண்டிய நாள் இன்றைய நாள். ஆகவே இன்றைய நாளிலே மகாலட்சுமி தாயாரை வணங்குங்கள். வாழ்த்துக்கள். 12 ராசியினருக்கும் இன்றைய நாள் சிறப்பாக இருக்க பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இன்றைய ஆன்மீக தகவல். நம்முடைய சனாதன தர்மத்திலே பூஜை வகைகள் எத்தனையோ இருக்கின்றது. எப்படிப்பட்ட பூஜையாக இருந்தாலும் அதனை நிறைவு செய்யும் போது சுவாமிக்கு நைவேத்தியம் செய்வோம். விநாயகர் பூஜையாக இருக்கட்டும், முருகனுக்கான பூஜையாக இருக்கட்டும், அம்பாள் பூஜையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பூஜையின் நிறைவு பகுதி என்பது நைவேத்தியம். நாஸ்திகர்கள் கேட்கலாம், இறைவன் நாம் வைத்தது நைவேத்தியத்தை சாப்பிடுகின்றானா என்று. இறைவன் நாம் வைத்த நைவேத்தியத்தை நமக்கே பிரசாதமாக அளிக்கின்றான். அதுதான் உண்மை. இறைவன் அவற்றை மன ரீதியாக ஏற்றுக்கொள்கின்றான். நாம் கொடுக்கின்ற நைவேத்தியத்தை அவன் ஏற்றுக்கொள்கின்றான். சீடன் ஒருவனுக்கு திடீரென ஒரு சந்தேகம் வந்தது. நாம் படைக்கின்ற நைவேத்தியத்தை இறைவன் அருந்துகின்றாரா, இதனை எப்படி அறிவது என சந்தேகம் வந்தது. நேராக குருவிடம் சென்று சந்தேகத்தை கேட்டான். குருவே, நாம் படைக்கும் நைவேத்தியத்தை இறைவன் அருந்துகிறார் என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ளவே முடியவில்லை. இறைவன் சாப்பிட்டால் நாம் பிறருக்கு எப்படி பிரசாதமாக வழங்க முடியும்? கடவுள் பழையலை சாப்பிடுவாரா என அடுக்கடுக்காக கேள்விகள் கேட்டான். குரு ஒன்றுமே சொல்லவில்லை. எப்போதுமே இந்த அரை வேக்காடுகள் தான் குதிக்கும். நிறைகுணம் என்பது அப்படியே தழும்பாமல் இருக்கும். அதுபோல குரு இந்த சிஷ்யன் கேட்ட கேள்விக்கு சிஷ்யன் என்னவோ தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற ஆவலோடு தான் கேட்டான். என்றாலும் குரு அவனை ஊடுருவி பார்த்தார். நமது வேதாந்த வகுப்புக்கு நேரமாகிவிட்டது, வகுப்பறையை தயார் செய், சிறிது நேரத்திலே நான் அங்கு வருகின்றேன் என சொல்லி அவனை அனுப்பிவிட்டார். நாம் ஒன்று கேட்டோம், குரு அதற்கு பதில் சொல்லாமல் நமக்கு வேலை கொடுக்கின்றாரே என்ற எண்ணத்தோடு அந்த சீடன் நேராக வகுப்பறைக்கு வந்துவிட்டான். பாடம் ஆரம்பித்தது. குரு அனைத்தும் பூர்ணமான வஸ்துவிலிருந்தே தோன்றியது என்ற பொருள் கொண்ட ஒரு மந்திரத்துக்கு விளக்கம் சொன்னார். அதாவது பூர்ணமிதம் என்னும் ஈஷாவாசிய உபனிஷத்திலே வருகின்ற மந்திரத்தை விளக்கி கூறினார். இந்த பூர்ணமிதம் என்ற இந்த மந்திரத்தை நீங்கள் பல இடங்களிலே கேட்டிருப்பீர்கள். குறிப்பாக
யாகம் செய்யும்போது அந்த யாகத்திலே பொருட்களை சேர்க்கும்போது இந்த மந்திரத்தை அவசியம் சொல்வார்கள். அனைத்து மாணவர்களும் மந்திரத்தை மனதிலே உருப்போடத் தொடங்கினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு கேள்வி கேட்ட சிஷ்யனை கையால் அழைத்தார் குரு. குருவின் முன்னால் பணிவுடன் வந்து வணங்கி நின்றான் சிஷ்யன். எனதருமை சிஷ்யனே, மந்திரத்தை மனதிலே வாங்கி கொண்டாயா என கேட்டார். சிஷ்யன் சொன்னான், முழுமையாக உள்வாங்கிக் கொண்டேன் குருவே என்றார். எங்கே ஒரு முறை சொல் பார்ப்போம் என்றார். கண்களை மூடி ஒருநிலைப்படுத்தி கணீர் என்ற குரலிலே அந்த சீடன் அந்த மந்திரத்தை கூறத் துவங்கினான். பூர்ணமித பூர்ணமிதம் என அந்த மந்திரத்தை சொல்லி இறுதியாக பூர்ணமித பூர்ணமிதம் என்று சொல்லி அந்த மந்திரத்தை அழகாக முடித்தான் அந்த சிஷ்யன். மெல்ல புன்சிரிப்போடு குரு தொடர்ந்தார். நீ சரியாக மனதிலே உள் நிறுத்தியதாக தெரியவில்லையே, எங்கே உனது புத்தகத்தை காட்டு என்றார். சிஷ்யனுக்கு பயம் வந்துவிட்டது. பதட்டத்தோடு சிஷ்யன் புத்தகத்தை காண்பித்து கூறினான், குருவே, தவறு இருந்தால் மன்னியுங்கள், ஆனால் நான் கூறியது அனைத்தும் இதில் இருப்பதைப் போலவே கூறினேன் என கூறினான். இந்த புத்தகத்திலிருந்து படித்துத்தான் மனதிலே உள்வாங்கினாயா என மீண்டும் ஒரு உபகேள்வியை கேட்டார் அந்த குரு. ஆமான், இந்த புத்தகத்திலே இருந்துதான் உள்வாங்கினேன். நீ உன் மூளையிலே மந்திரத்தை ஏற்றிக்கொண்டால் புத்தகத்திலே இருக்கக்கூடாதே, புத்தகத்திலே இந்த மந்திரம் இருக்கின்றதே, பின் எப்படி உன்னுடைய மூளையிலே இருத்தி கொண்டாய் என சிஷ்யனை பார்த்து கேட்டார். சிஷ்யன் குழப்பமாக பார்த்தான். குரு தொடர்ந்தார், உனது நினைவிலே நின்ற மந்திரம் சூக்ஷ்ம நிலையிலே இருக்கின்றது. புத்தகத்திலே இருக்கின்ற மந்திரம் ஸ்தூல வடிவம். இறைவன் சூக்ஷ்ம நிலையிலே இருப்பவன். இறைவனுக்கு படைக்கப்படுவது ஸ்தூல வடிவிலே இருந்தாலும் அவன் அதை சூக்ஷ்மமாகவே ஏற்றுக்கொள்கின்றான், உட்கொள்கின்றான். நீ உள்வாங்கிய பின்னும் புத்தகத்திலே மந்திரம் அப்படியே இருக்கின்றது. அது அளவிலே குறைந்து விட்டதா? இன்னும் பல பேர் படித்தாலும் அது அப்படியே தான் இருக்கும். அதுபோலத்தான் இறைவன் உட்கொண்ட பிரசாதம் அளவிலே குறையாமல் நாம் எல்லோரும் உண்கின்றோம். ஸ்தூலமாக இருக்கின்ற நாம் ஸ்தூலமாகவும், சூக்ஷ்மமாக இருக்கின்ற இறைவன் சூக்ஷ்மமாகவும் நைவேத்தியத்தை உட்கொள்கின்றோம். இதுதான் இதனுடைய தாத்பரியம் என குருவாகப்பட்டவர் சீடனுக்கு உபதேசம் செய்தார். தன்னுடைய அரைவேக்காட்டுத்தனமான கேள்விக்கு அந்த சிஷ்யன் வருந்தினான். பக்தி இல்லாமல் தர்க்கம் செய்தோமே என தன்னுடைய அறியாமைக்காக குருவிடம் மன்னிப்பு கேறினான். யார் கேட்டார்? அந்த சிஷ்யனாகப்பட்டவன் குருவிடம் மன்னிப்பு கேட்டான். அரைவேக்காட்டுத்தனமாக உங்களிடம் கேள்வி கேட்டு விட்டேன், என்னை மன்னியுங்கள் குருவே என்றார். நைவேத்தியத்துக்கான முழுமையான அர்த்தத்தை எல்லா சிஷ்யர்களுக்கும் புரியும் விதத்திலே குருவாகப்பட்டவர் அன்றைய வகுப்பிலே கூறினார். ஆக தினந்தோறும் நாம் இறைவனுக்கு செய்கின்ற நைவேத்தியம் என்பதை இறைவன் இப்படித்தான் சூக்ஷ்மமாக ஏற்றுக்கொள்கின்றான். அவன் ஏற்றுக்கொள்வதால் தான் நமக்கு அன்றாடம் உணவு கிடைக்கின்றது. ஆகவே அன்றாடம் நமக்கு உணவு தருகின்ற அந்த இறைவனுக்கு என்றென்றும் நன்றி கடன் உள்ளவனாக இருப்போம். இறைவனை எப்போதும் துதிப்போம். நன்றி, வணக்கம். சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.